விடைத்தாள்கள் சீல் செய்யப்பட்ட ட்ரங்க் பெட்டியில் தலைமையகத்திற்கு பத்திரமாக கொண்டு வரப்பட்டது என்று டிஎன்பிஎஸ்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விடைத்தாள் பெட்டிகள் பிரிக்கப்பட்டதாக வெளியான செய்திக்கு டிஎன்பிஎஸ்சி மறுப்பை தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரபாகரன் இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் விவரம். நடைபெற்றது. இந்நிலையில் அந்த தேர்வில் பொதுவாக தமிழ்நாடு அரசு பணிகள் தேர்வாணையத்தால் தமிழ்நாட்டில் நடத்தப்படக்கூடிய தேர்வுகளில் அதிகமான போட்டி தேர்வாளர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தேர்வாக இருப்பதால் அதிகமாக எதிர்பார்ப்புகளும் இருக்கின்றது. இந்நிலையில் இந்த தேர்வு விடைத்தாள் கொண்டு வரக்கூடியதில் அந்த பெட்டிகள் உடைக்கப்பட்டன, அதில் இருக்கக்கூடிய பேப்பர்கள் விடைத்தாள்கள் சிதறன என பல்வேறு புகார்களும் புகைப்படங்களும் சமூக வலைதளத்தில் பரவலானது. இந்நிலையில் இது தொடர்பாக டிஎன்பிஎஸ்சி விளக்கம் அளித்திருக்கின்றது. அதில் இந்த தேர்வுகள் முடிந்ததும் விடைத்தாள்கள் சேகரிக்கப்பட்டு ட்ரங்க் பெட்டியில் வைத்து சீல் செய்யப்பட்டுதான் தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பப்படும் என்றும் சாதாரண அட்டைப்பெட்டியில் விடைத்தாள்கள் கொண்டு வரப்பட மாட்டாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. விடைத்தாள்கள் தவிர்த்த மற்ற தேர்வு தொடர்பான ஆவணங்கள் மட்டுமே அட்டைப்பெட்டியில் வைத்து அனுப்பப்படும் என்ற விளக்கத்தை டிஎன்பிஎஸ்சி கொடுத்திருக்கின்றது. அட்டைப்பெட்டியில் ஆவணங்கள் பிரிக்கப்பட்ட நிகழ்வு என்பது எங்கே நடைபெற்றது என்பது குறித்து விசாரணை நடைபெற்றும் இது தற்பொழுது நடைபெற்றதானா அல்லது ஏற்கனவே நடைபெற்றதா என்பது குறித்து விசாரணை செய்யப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இன்று காலை அதிகாரப்பூர்வமாக டிஎன்பிஎஸ்சி தலைவர் தரப்பிலிருந்து ஏதும் அறிக்கையானது வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே ஏற்கனவே இந்த 12ஆம் தேதி நடைபெற்ற தேர்வில் விடைத்தாள்கள் அனைத்தும் இந்த ட்ரங்க் பெட்டிகளில் வைக்கப்பட்டு சீல் செய்யப்பட்டுதான் தலைமை அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாக டிஎன்பிஎஸ்சி விளக்கம் அளித்திருக்கின்றது. கூடுதல் தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன்.